ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்? ஃப்யூச்சர்ல எனக்கு ஏதாவது பிளானிங் இருக்கணுமா? இந்த விஷயம் பண்ணா என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன். இல்ல நான் இந்த ஜாப் எடுத்துக்க போறேன். வெளியூர் போணுமா? வேண்டாவா? ஏன்னா இப்போ நம்ம வேலைக்கு போனாலும் 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் வேர் டு யூ சீ யுவர் செல்ஃப் அப்படிலாம் கேட்குறாங்கல்ல இன்டர்வியூல. அந்த மாதிரி என்னோட ஃப்யூச்சர் இந்த வேலை எடுத்தா என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இல்ல என்னோட பிசினஸ் எப்படி இருக்கும்? இல்ல இந்த கல்யாணம் இந்த டைம்ல பண்ணலாமா? இல்ல எனக்கு இந்த பொண்ண பிடிச்சிருக்கு, இந்த பையன பிடிச்சிருக்கு, இந்த அலையன்ஸ் ஓகேவா? இந்த பிசினஸ் டீல் ஓகேவா? இவங்களோட நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நாளா இருக்க முடியுமா? அந்த மாதிரி இடம் மாற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இங்க போனா நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நம்மளுக்கு குழப்பமாவே இருந்துட்டே இருக்கும் இல்லையா? யாராவது இப்போ நம்ம முன்னாடி, "உன் ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும். நீ இந்த வேலை செஞ்சா உனக்கு இப்படி நடக்கும்." இல்ல நீ இந்த இந்த ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துட்டா உனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வீடியோ மாதிரி போட்டு காமிச்சா நல்லா இருக்கும்ல. அதுக்கு தான் இந்த ஈஸியஸ்ட் மெத்தடு. நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக ஆர்க்ஏஞ்சல் யுரேல இன்வோக் பண்ண போகிறோம். இன்வோக்னா அதை ஆக்டிவேட் பண்ணி விட போகிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்க்ஏஞ்சல் யுரேக் நான் உன்னை சாரி ஆர்க்ஏஞ்சல் யுரேல் உன்னை கூப்பிடுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு 3 முறை ஆர்க்ஏஞ்சல் யுரேல் ப்ளீஸ் கம், ஆர்க்ஏஞ்சல் யுரேல் ப்ளீஸ் கம், ஆர்க்ஏஞ்சல் யுரேல் ப்ளீஸ் கம் நீங்கள் வேண்டிக்கிட்டு, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 6 வார்த்தைகளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு படுத்துக்கோங்க. ஸோ இது இது ஒரு தடவை ஒரு நாளைக்கு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாலும் ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மேபி ஒரு கனவா வரலாம். இல்லை ஏதாவது ஒரு சீன் உங்கள் முன்னாடி நடக்கலாம். உங்களுக்கே இந்த சீன் நடந்த மாதிரி இருக்கலாம். நீங்களே உங்களை அந்த சீனில் பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு விஷயத்த முன்கூட்டியே அறியறதுக்கான சக்திகளை இந்த 6 பெயர்களும் கொடுக்கும். ஃபஸ்ட் நம்ம ஆர்க்ஏஞ்சல் யுரேல கூப்பிட்டுக்கிட்டோமா, அவங்களோட ஹெல்ப்போடு இந்த 6 பேரையும் ஜம்ப் பண்ண போகிறோம், சாண்ட் பண்ண போகிறோம். யுரேல், செராஃப், ஒசாட்டா, கைலா, அக்லா, அபிலத்தி. யுரேல், செராஃப், ஒசாட்டா, கைலா, அக்லா, அபிலட்டி. இந்த 6 பேரையும் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அந்த யுரேல கூப்பிட்டு அப்படியே ஒரு ஃபீல் பண்ணி ப்ரே பண்ணி, எனக்கு முன்கூட்டி அறிதலுக்கான ஒரு தன்மையை கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த விஷயத்தை பர்டிகுலர் விஷயத்தை பற்றி கண்டிப்பாக ஏதான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே தருவாங்க. இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த கல்யாணம் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு கல்யாணம் கிட்டையா நடந்திருக்கும். ஆனால் கிட்ட இந்த கல்யாணம் கேன்சல் ஆகிருக்கும். வேறு இடத்துல இப்போ பொண்ணு பார்த்துருப்பாங்க, வேறு இடத்துல பையன் பார்த்து கட்டிகிட்ருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு தெரிய வரும், நல்ல வேலை அந்த அலையன்ஸ் எனக்கு கட்டியிருந்தா என் மானம் போயிருக்கும், என்னை படுத்தியிருப்போம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அதை இந்த மாதிரி ஒன்று விஷயத்தை முன்கூட்டி அறிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். உடனே நீங்கள் அதுக்குன்னு எடுத்துக்காதீங்க. டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ட்ரை பண்ணி இது பழங்காலத்து முறை. நிறைய ட்ரை பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸும் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முன்கூட்டியே அறிஞ்சுக்கணுன்னா இந்த 6 பேரையும் சொல்லி யுரேல இன்வோக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.